வணக்கம். இது உங்கள் தன்னாட்சி ஓப்பன் டைலாக்கில் இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன். வணக்கம் சார். வணக்கம். இப்ப அதிமுகக்குள்ள ஒரு பிளவு, ஒவ்வொரு தேர்தலுக்கு பிறகும் இப்படி ஒரு ஃபேக்டர் உருவாகுது. 2017 இருந்து பார்க்கிறோம். இப்ப வேலுமணி தலைமையில் வேலுமணி CV சண்முகம் ஒரு அணி, எடப்பாடி பழனிசாமி ஒரு அணி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கொடுக்கும்போது 17 உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி, அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அப்படின்னு சொல்லி கொண்டு போய் தற்காலிக சபாநாயகர்கிட்ட கொடுக்குறாங்க. இப்ப பார்த்தா இங்க 23 இங்க 24 அப்படின்லாம் சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது இந்த அதிமுக ஃபேக்டர் என்னவாகும்? அதிமுக கட்சியினுடைய அடிப்படை பிரச்சனை ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, அது ஒரு கொள்கையற்ற ஒரு கட்சியாக இருந்தது ஒன்று. செல்வி ஜெயலலிதா இரண்டாம் கட்ட தலைவர்களை அடையாளப்படுத்தாது ஒன்று. ஒரு டயருக்கு இணையாக தான் அவங்க எல்லாரையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது ரெண்டும் சேர்த்து அந்த கட்சியால் ஒரு தலைமையை உருவாக்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டது. கலைஞர் இறந்து போகிறார். இறந்து போனோடனே ஸ்டாலின் வந்துட்டு தலைவர் அந்த பதவி எடுத்துக்கிறாரு. ஒரே ஒருத்தவங்க கூட அப்ஜெக்ட் பண்ணலை, ஒரே ஒருத்தவங்க கூட கட்சி விட்டு போகல. இங்கே ஜெயலலிதா இறக்குறாங்க, உடனே ஒரு ரெபலியன் உருவாயிடுச்சு. யார்? பன்னீர்செல்வம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு 2 பேரும் சேர்த்து வைக்கிறாங்க. பாஜக சேர்த்து வச்சோன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து யார் இவங்களை பதவியில் உட்கார வச்சாலும் அவங்கள தூக்கி இவங்களை வெளில போடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டெவலப்மெண்ட் வருது. கூட இருந்து அவங்கள தூக்கி போட்டார், இவர் தூக்கி வெளில போடுறாரு எடப்பாடி பழனிசாமி. OPS போட்டுட்டு கடைசியில் அவருக்கு ஏற்ற ஒரு கட்சியை அவர் கட்டமைக்கிறார். அவருக்கு ஏற்ற கட்சியை கட்டமைக்கும் போது 60% அவர்கிட்ட நிற்கிது, 40% வெளில நிற்கிது. இதை உணராமலேயே நான் ஜெயிப்பேன்னு இவங்க கூட்டணிக்கு போனாங்க. கூட்டணிக்கு போனதோ தமிழ்நாட்டினுடைய உளவியலுக்கு எதிரான பாஜக எல்லாம் சேர்த்து அந்த கட்சி இன்னைக்கு எந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்குன்னா, மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அதல பாதாளத்துக்கு கொண்டு போய் விட்டுருக்குது. அவ்வளவுதான். இப்போ இதில் வந்துட்டு அவங்களுக்கு என்ன யோக்கியதை, இவங்க எப்படி சொல்லலாம், உங்களுக்கு என்ன ரைட் இருக்குதுன்னு இவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்குள்ள ஏன் அந்த மாதிரி வந்துச்சு? அவர் என்ன சொல்றாரு, யாருடைய ஒப்புதலுமே இல்லாமல் திமுக ஆதரவோட இவர் முதலமைச்சராக பார்த்தாரு. அதான் முதல் குற்றச்சாட்டு, CV சண்முகத்தினுடைய குற்றச்சாட்டு. திமுக எங்களுக்கு எதிரி கட்சி, அதோட ஆதரவு பெற்று இப்போ அமைக்கிறேன் அப்படின்னம்னா எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குது. இது எங்களோட கட்சியை கொன்னுடும். உண்மைதான், அப்படிதான் ஆகும். அதனால நாங்கள் எதிர்த்தோம்னாங்க. அது பெரிய ஒரு கைகலப்பு அப்படின்ற ஒரு ரேஞ்சு கூட போச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க. ஏதோ முடிஞ்சு போச்சு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னோம்னா, நாங்கள் சட்டமன்ற கட்சி 2 ஆயிடுச்சு. ஒன்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 23 நீங்கள் சொல்ற மாதிரி, இன்னொன்று வேலுமணி தலைமையிலான 24. ஸோ 23 24 வந்துட்டு இதில் பிரிக்க முடியாது. ஏன்னா ஒரு 2/3 மெஜாரிட்டியாவது 2/3 இருந்ததுனா தான் ஒரு கட்சியை அங்கீகரிக்க முடியும் சபாநாயகரால். இப்போ சபாநாயகர் ஒன்றும் பண்ண முடியாது. 2 குரூப்பாக நாங்கள் அங்கீகரிச்சுட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசுறோன்னு, நீங்கள் எதுவும் பேச நினைக்கிறீங்களான்னாரு. ஆமான்னு, பேசுங்க வேலுமணின்ட்டாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க ப்ளே பண்ணிட்டாங்க. என்ன, இந்த குரூப் ஆதரிக்கிறேன்னு சொல்லிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுக்குழுவை கூட்டி முடிவெடுத்துக்கிறலாம் அப்படின்றாங்க. ஆனால் அப்படி ஒரு பொதுக்குழுவை கூட்டினாங்கன்னா இவங்களுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு என்மிட்டி உருவாகி இருக்குது. அந்த என்மிட்டி அந்த கட்சியை எங்கே கொண்டு போய் விடுன்னு சொல்ல முடியாது. இதை கூட சிலர் பார்க்குறவங்க நினைக்கலாம், இவரே அந்த கட்சியை பற்றி இப்படியெல்லாம் சொல்கிறாருங்க. அங்கே பேசும்போதே தெரியுது அது. அந்த மாதிரி எங்களுடைய பொதுச் செயலாளர் இன்னமும் அவர் தான் அப்படின்றீங்க. ஆனால் அவர் வந்ததே நேற்று மதிக்காத நீங்கள் தனியாக போகிறீங்க. அப்புறம் என்ன பொதுச் செயலாளர் நீங்கள் மதிச்சிங்க? ஒரு தலைமைத்துவம் இருக்கிறதில்ல, நீங்களாவது அதை கட்டி காப்பாற்றணும்ல. ஆனால் படலையே நீங்கள் தனியாக போகிறீங்க, தனியாக நிற்கிறீங்க, தனியாக சந்திச்சிங்க, தனியாக ஒரு லெட்டரை கொடுத்துட்டீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் வந்துட்டு அவர் கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோரிக்கை விடுக்க முடியும்? இல்லை நீங்கள் கோரிக்கை விடுத்தது அவர் எப்படி இது பண்ண முடியும்? அப்போ 2 பொதுக்குழு கூட்டணும். அப்போ 2 பொதுக்குழு கூட்டி இவங்க தீர்மானிக்க முடியாது. ஏன்னா கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா, பொதுக்குழுவனுடைய தீர்மானம் நாங்கள் ஏற்றுக்கிறதா இல்லைன்ற ஒரு கேஸ் இருக்குது. இப்போ இவங்களுடைய கட்சி என்ன ஆகும்? இப்போ 47 MLA இருக்கீங்க, 23 பேர் ஆட்சிக்கு எதிராக இருக்கிறீங்க, 24 பேர் ஆட்சிக்கு ஆதரவாக இருக்க போறீங்க. இதுக்குள்ள நீங்கள் மந்திரி பதவி கூட பெறலாம். ஆனால் சரியா இந்த கட்சி மறுபடியும் ரீஆர்கனைஸ் ஆகலை அப்படின்னோம்னா, எல்லாரையும் கொண்டாந்து ரீஆர்கனைஸ் ஆகலைன்னா, அதாவது எம்ஜிஆர் இறந்ததுக்கு பிறகு 2 நின்னாங்க, ஜானகி அணி, ஜெயலலிதா அணின்ட்டு. அதில் ஜானகி என்ன பண்ணிட்டாங்க, தோத்துறதுக்கு பிற்பாடு வேணாம் அவங்களே இருக்கட்டும், ஏன்னா அவங்ககிட்ட தான் எம்ஜிஆர் பொறுப்பை கொடுத்தாரு, கொள்கை பரப்பு செயலாளர், நீயே எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுனால என்னாச்சு, கட்சி ஆர்கனைஸ் ஆகி ஒன்றாயிடுச்சு. இல்லாட்டி 159 இடத்துல எல்லாம் ஜெயிச்சிருந்தது டிஎம்கே. அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்க பண்ணாங்க. இன்னைக்கு யார் இருக்கிறது அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு? இல்லை. அப்போ எப்படி இவங்க ஆர்கனைஸ் ஆவாங்க ஒன்றா? அப்படி ஆர்கனைஸ் ஆகலைன்னா இந்த கட்சி பாரதிய ஜனதாவுடைய நோக்கத்தை நிறைவேற்றும். 2 கழகங்களில் ஒரு கழகம் அவுட்டு. நீங்க சொன்ன ஜானி ஃபேக்டரோட நான் இன்னொன்னு ஒப்பிடுறேன். அமமுக போனப்ப இவங்க என்ன இப்ப திரும்ப கூட்டணி எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க இல்லையா? 2 பேருமே கடுமையா விமர்சிச்சுக்கிட்டாங்க.
அதாவது டிடிவியும் எடப்பாடியை கடுமையா விமர்சிச்சாரு, எடப்பாடியும் டிடிவியை விமர்சிச்சாங்க. ஆனா இந்த தேர்தல்ல ஒரே என்டிஏ கூட்டணிக்குள்ள ஒரு காம்ப்ரிமைஸ் ஆகி இருந்தாங்க. கடந்த முறை அதிமுக தோற்ற இடங்கள் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் அமமுக தான் பெருவாரியாக வாக்குகளை பிரிச்சிருந்துச்சு 2021. நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தோம்னா அது பழைய ஏடிஎம்கே ஃபேக்டர் ஆயிரும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டாங்க இல்லையா? அந்த கணக்கு இந்த தேர்தல் வேற மாதிரி தேர்தலா இருந்தது. ஆனா அப்படி சேர்ந்திருக்குதா? அந்த அந்த வாக்குகள் அப்படி 2 பக்கமும் சேர்ந்து ஜெல்லா இருக்குதா? இவங்க மேல் மட்டத்துல இணைஞ்ச மாதிரி இணைஞ்சிருக்குதா வாக்கு? இல்ல 2 பெரிய பிரதான கட்சிகள் வந்துட்டு பெரிய அளவுக்கு வாக்குகளை இழந்திருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் 55 லட்சம் ஓட்டை எடுத்திருக்குது. போன முறை பெற்றதோட இந்த முறை பார்த்தீங்கன்னா 55 லட்சம் ஓட்டு மைனஸ். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 49 லட்சம் ஓட்டு மைனஸ். ஸோ அந்த அளவுக்கு இது மைனஸ் ஆயிருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு 3வது கட்சி வந்துட்டு 1,72,00,000 ஓட்டு வாங்கியிருக்குது. ஸோ இவங்க 2 பேருடைய ஓட்டும் டிவிகேக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, தமிழக வெற்றி கழகத்தை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதையும் தாண்டி 70 லட்சம் ஓட்டு கூட இருக்கு. ஸோ இதை வந்துட்டு எந்த இடத்துல இருந்து இவங்க அதை கேஜ் பண்ணி எப்படி பண்ண போறாங்கன்றது தெரியல. இது ரொம்ப பெரிய ஒரு இது. அதனால தான் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு இந்த சேர்ந்தது கூட்டணி இது எல்லாமே வந்துட்டு ஒண்ணுமில்லாத போனது காரணமே இது எப்படி நடந்துச்சு அப்படின்றது தான். எல்லாரும் என்ன சொல்றாங்க, பெண்கள் ஓட்டு போட்டாங்க, ரசிகர்கள் ஓட்டு போட்டாங்க, இளைஞர்கள் ஓட்டு போட்டாங்க, உடனே எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அப்படியெல்லாம் மாறுறதுக்கான அடிப்படை இல்லை. காரணம் என்னன்னு சொல்றேன்னா, இது நேரம் இவிஎம்க்கு வந்துருச்சு. என்ன அப்படின்னீங்கன்னா, திமுக வந்துட்டு செஞ்ச சாதனைகள் வந்துட்டு ஒரு இடத்துல தொடலை, ஒரு குடும்பத்தை ஒரு 4-5 இடத்துல தொடுது. ஒரு உரிமை தொகை, ஒரு இலவச பேருந்து பயணம், படிக்க போனீங்கன்னா 1000 ரூபா, பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும், பிள்ளைய வந்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனீங்கன்னா வந்துட்டு காத்தால உணவு, இப்படி அப்புறம் மக்களை தேடி மருத்துவம், இப்படி யாராலும் நீங்க உயர் படிப்பு படிக்கணும்னா அதுக்கு ஒரு வசதி, எல்லா இடத்துலையுமே தொட்டிருக்கிறாங்க. பொதுவா இந்தியாவுடைய இதில் என்னன்னா, ஏதாவது ஒரு நலத்திட்டங்களை அவங்களுக்கு போய் சென்று சேர்ந்துருதுன்னா அவங்க மாற மாட்டாங்க. அப்படிதான் ஜெயலலிதா வந்துட்டு அம்மான்ற பேர் அப்படிதான் எடுத்தாங்க. ஆடு கொடுத்தாங்க, மாடு கொடுத்தாங்க, கோழி கொடுத்தாங்க, அப்புறம் வந்துட்டு வெக்டரண்ட் கொடுத்தாங்க, அப்புறம் ஃபேன் கொடுத்தாங்க, அப்புறம் செருப்பு கொடுத்தாங்க, அப்புறம் லேப்டாப் கொடுத்தாங்க, அப்புறம் சைக்கிள் கொடுத்தாங்க, எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. அப்புறம் அவங்கள அம்மான்னுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அண்ணான்னுட்டாங்க, இல்லாட்டி அப்பான்னுட்டாங்க. காரணம் என்னன்னா தொட்டுட்டாரு, ஒரு இடத்துலையும் தொட்டுட்டாரு. ஒரு ஏழை குடும்பத்தினுடைய ஒரு பெண்மணிக்கு வந்துட்டு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா உரிமை தொகைன்னு வருஷம் ஃபுல்லாக கிடைக்குதுன்னும் போது பட்ஜெட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அது இது ஒன்று. நான் எங்கே வேணாலும் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வரலாம். ஒரு மாவட்டத்துக்குள்ளே தான் அவங்களுடைய கணக்கு. காத்தால புறப்பட்டாங்கன்னா ஒரு 6 மணிக்கு ஒரு 3/4 மணி நேரத்தில் ஒரு இடத்துக்கு போயிட்டு வேலையை செஞ்சுட்டு மறுபடியும் அங்கேருந்து புறப்பட்டு வரும்போது அவங்களுக்கு வந்துட்டு எந்த விதமான எக்ஸ்பென்சஸ் இல்லாமல் ஒரு பயணம், வெள்ளை டிக்கெட்டு வாங்கிட்டு அதை வாங்கும்போது மகிழாத பொம்னாட்டியே நான் பார்க்கல. என் மனைவிக்கு கொடுக்குறாங்க அந்த டிக்கெட்டு 5 ரூபா. அவங்க என்ன புன்னகைக்கிறாங்க அப்படின்றீங்க? மன்னார்குடி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து மன்னார்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அது அவ்வளோ பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு பூஸ்டிங்காக இருக்குது, ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விடயமா இருந்துச்சு. இப்படியெல்லாம் செஞ்ச ஒரு கட்சி எப்படி தோக்குன்றதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரியது.